இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு நடந்த அபியூஸின் வெளிப்பாடுதான் இந்த காஸ்டியூம். என்னோட கணவர் என்ன உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நிறைய அபியூஸ் பண்றாரு. எல்லா பெண்களுக்கும் ஒரு நல்ல பாரம்பரியம் உள்ள பணக்கார வீட்டுல மருமகளா போகணும்ன்றதுதான் ஆசையா இருக்கும். ஏன்னா அங்கதான் நிம்மதியான பயமில்லாத வாழ்க்கை கிடைக்கும். அதே மாதிரிதான் நானும் ஆசைப்பட்டேன். அதனாலதான் சின்ன வயசுல கிடைக்காத உறவு பாசம் எல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து அண்ணாமலை குடும்பத்து பையனை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டேன். என் வீட்லயும் ஏத்துக்கல, அவர் வீட்லயுமே ஏத்துக்கல. பரவாயில்ல, வீட்டுலதான் ஏத்துக்கல, ஆனா என் காதல் கணவர் கூட இருக்காரு, அது போதுன்ற தைரியத்துல இருந்தேன். ஆனா அவர் என்ன தினம் தினம் சித்திரவதை செஞ்சாரு. ஒரு பொண்ணு சித்திரவதை செய்யற எந்த ஆணும் ஒரு நல்ல குடும்பத்துல வளர்ந்திருக்க முடியாது. நல்லாவே பேசுறீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். ஊரே ஒருத்தர் நல்லவங்களா பாக்கும்போது ஒருத்தர் பார்வைக்கு மட்டும் அவங்க கெட்டவங்களா தெரிஞ்சா அது அவங்க தப்பா இல்ல பாக்குறவங்களோட பார்வை தப்பா? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் பொதுவா தான் கேட்டேன். சரி, உங்க கணவர் உங்களை உடல் அளவுலையும் மனதளவுலையும் காயப்படுத்தி இருந்தா கண்டிப்பா அந்த வீட்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அந்த ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா? அட்லீஸ்ட் உங்க கணவர் உங்களை கொடுமைப்படுத்துறத அக்கம் பக்கத்து வீட்ல யாராவது பார்த்திருப்பாங்கல்ல, அப்படி ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? என்ன கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க சம்பந்தமே இல்லாம ஏதோ கேள்வி கேக்குறீங்க. இது காம்படிஷன் தானே, கோர்ட் ஒன்றும் கிடையாது. அதேதான் நானும் சொல்றேன். இது காம்படிஷன், குடும்ப பிரச்சனை பத்தி பேசுற விவாத மேடை இல்ல. அப்படி இவங்க சொல்றது உண்மைனா, இவங்களை அடிச்சு அபியூஸ் பண்ற கணவரும் இவங்களை ஏத்துக்காத அண்ணாமலை குடும்பமும் எப்படி இவங்களை இந்த காம்படிஷன்ல கலந்துக்க விட்டுருப்பாங்க? பெண்கள் திறமையாலதான் எதையும் சாதிக்கணும், கண்ணீரால சாதிக்க நினைக்க கூடாது. அழுதுகிட்டு சொல்றதுனால எந்த பொய்யும் உண்மை ஆடாது. அது பூஜாவுக்கு தெரியலன்னு நான் நினைக்கிறேன். சோ இத பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். வெண்ணிலா சொன்னது கரெக்ட் தான். எல்லா காயின்ஸுக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு. சோ இத பத்தி இங்க பேச வேணாமே. தேங்க்யூ பூஜா.